சிபிஐ அமலாக்கத்துறை வருமான வரித்துறை வரிசையில் தற்போது தகவல் அறியும் உரிமை சட்டத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி தனது கூட்டணியில் சேர்த்திருக்கிறார் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சித்திருக்கிறார். திருவண்ணாமலை மாவட்டம் காட்டுக்குளம் பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் ஆரணி தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தன், திருவண்ணாமலை தொகுதி திமுக வேட்பாளர் அண்ணாதுரை ஆகியோரை ஆதரித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் பெயரில் புரளிகளை பிரதமர் மோடி கிளப்பி விடுவதாகவும், அவர் குழப்பத்தில் இருக்கிறார் என்பது உத்தரப்பிரதேசத்திற்கு சென்று கச்சத்தீவு பற்றி பேசுவதிலேயே தெரிகிறது எனவும் சாடினார். ஈடியை விட்டு ஆம் ஆத்மி கட்சியினுடைய எம்பி சஞ்சய் சிங்குக்கு பெயில் கொடுக்க ஒத்துக்கிறாரு. ஈடி, ஐடி, சிபிஐ இதெல்லாம் பத்தாதுன்னு நாட்டு மக்கள் குழப்ப இப்போ ஆட்சியையும் கூட்டணி வச்சு சேர்த்திருக்கிறாரு. இனிமே மோடி சொன்னா மக்கள் நம்ப மாட்டாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால ஆர்டிஐ பேர்ல புரளிகளை கிளப்பி குரலை வித்த காமிக்கிறாரு. சென்னையில் வெள்ள பாதிப்பை சரி செய்ய தமிழ்நாடு அரசுக்கு முன்கூட்டியே வழங்கிய 5000 கோடி ரூபாய்க்கு கணக்கு எங்கே என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேள்வி எழுப்பியது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விளக்கம் அளித்தார். ஆணவ சிந்தனை கொண்டு அவங்க நேற்று ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. அதில் 5000 கோடியே கொடுத்துட்டோம், அதுக்கு கணக்கு கொடுங்கன்னு ஏதோ கந்து வட்டிக்கார மாதிரி பேசியிருக்காங்க. அது முதல்ல ஒன்றிய அரசு கொடுத்த நிதின்னு அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அது வெளிநாட்டு வங்கிகள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்த கடன். அந்த கடனையும் தமிழ்நாடு அரசு தான் திரும்ப கட்ட போகுது. அந்த பணம் முதல்ல ஒன்றிய அரசோட கணக்குக்கு வந்து தான் மாநில அரசுக்கு டிரான்ஸ்பர் ஆகும். அப்படி மாநில அரசு வாங்கின கடன் எப்படி ஒன்றிய அரசோட நிதியாகும்? தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருக்கும் பணத்தை கேட்டால் வழக்கம் போல தமிழ்நாட்டிற்கு தரும் மாநில பேரிடர் நிவாரண நிதியை தந்துவிட்டு நிதி அளித்தது போல நிர்மலா சீதாராமன் பேசுவதாகவும் முதல்வர் குறிப்பிட்டார். அவங்க கொடுத்ததா சொல்றது பேரிடர் ஏற்பட்டாலும் ஏற்படவில்லை என்றும் சொன்னாலும் நமக்கு கண்டிப்பா தர வேண்டிய எஸ்டிஆர்எஃப் என்ற மாநில பேரிடர் நிதி. கரகாட்டக்காரன் ஒரு சினிமா பார்த்திருப்பீங்க நீங்க, ஃபேமஸான படம். அந்த படத்தில் ஒரு சீன் வரும், வாழைப்பழ காமெடி. அது மாதிரி அதுதான் இது, இதுதான் அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீரியல் போன்று பல்வேறு குழப்பங்கள் நிறைந்த துரோக கதைதான் எடப்பாடி பழனிசாமியின் கதை எனவும் முதலமைச்சர் விமர்சித்தார். டிடிவி தினகரனுக்கு ஓட்டு கேட்டு போனார். ஆர்கே நகர் எலெக்ஷன் கேன்சல் ஆகிடுச்சு. கட் பண்ணா பன்னீர்செல்வம் கூட கூட்டணி சேர்ந்து அதே தினகரனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தார். அடுத்த பொதுக்குழுல பன்னீர்செல்வத்திற்கு வாட்டர் பாட்டில் மரியாதை பண்ணாங்க. இப்படி ஒரு மெகா சீரியல் எடுக்கிற கதை மாதிரி குழப்பங்கள் நிறைந்த துரோக கதை தான் பழனிசாமியோட கதை. பக்தர்கள் போற்றும் அரசாகவும் அற்பர்கள் கதரும் அரசாகவும் திராவிட மாடல் அரசு திகழ்வதாக கூறிய முதலமைச்சர் தாங்கள் எந்த மதத்திற்கும் எதிரானவர்கள் அல்ல என்றும் விளக்கமளித்தார்.